புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரது பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவரது செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவரது வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்று நாம் திருப்பாடல் 105 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தின் வடிவில் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்நாள் வரை செய்த இம்மட்டுமாய் நம்மை காத்து வழிநடத்தின அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை காக்கும்படியாய், அவருடைய அருட்காவல் நமக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாய், அதே வேளையில் அவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனநிலையை இறைவன் தந்திரும்படியாய் நம்மையே இந்த பாடல் வாயிலாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து நாம் வணங்கி துதித்து பாடுவோம். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று நாம் திருப்பாடல் 105 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி தீர்ப்பை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நமக்கு நம்முடைய திக்கற்ற வேளையில் நமக்கு அற்புதங்களை செய்து அருமடையாளங்களை செய்து நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களை தாங்கின கிருபைக்காக, தாங்க இருக்கக்கூடிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை,
வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அல்ல சிந்திப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 10. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்க்குறோம், நிறைய மனிதர்களுக்கு பணம் இருக்குது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை, நிறைவு இல்லை. சமீபத்தில் கூட அருங்குடை இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவரெல்லாம் என்கிட்ட அழுகணுமா அப்படியே கை கூப்பி என்ன செய்கிறார் அப்படின்னா மன்றாடுகிறார். ஃபாதர், என்கிட்ட பணம் இருக்குது ஃபாதர், லட்ச லட்சமாக பணம் இருக்குது ஃபாதர், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு விதமான வெறுமை வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்குது ஃபாதர், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்வு கேள்விக்குறியாகி இருக்கிறது, என் பிள்ளைகளும் அப்படியே என்னை அப்படியே என் மனசு நோக்கும்படி பேசுகிறாங்க, அப்படியே என்னுடைய மனசில் அப்படியே குத்தப்பட்டவராக இருக்கிறேன், இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை, மக்கள் சொன்னாங்க, அதனால் எனக்கு அருங்குடையிலத்தை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகிறார். அப்போ காசு இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறாங்க, அதே போல் செல்வாக்கு இருக்கிறது, பெயர் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் நிறைவு இல்லையே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இல்லை? இந்த மனிதர் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு விட்டு வேற்று மனிதர்களை தேடி செல்கின்ற பொழுது அல்லது பொருட்களில் நம்முடைய மகிழ்ச்சியை தேடுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவை மகிழ்ச்சியை நம்ம இழந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது இது என்ன செய்யணும் அப்படின்னா, மகிழ்ச்சியை தரக்கூடிய, வாழ்வை தரக்கூடிய, நிறைவை தரக்கூடிய ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் அவருக்கு அவருடைய வயது, அதாவது நினைவுக்கு தெரிந்தவரை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 15-10 வயசுன்னு வச்சுங்களேன், 10 வயதிலிருந்து ஒரு 30 ஆண்டுகள் வரை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா உலக போக வாழ்க்கை. அவர் நினைச்சாரு, இந்த கடவுள் அவருக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டாரு, இந்த கடவுள் அவருக்கு நிறைவை கொடுக்க மாட்டார் என்று அவர் நம்பினார். எங்க நம்பினார்? மனிதனிட போறாரு, ஒரு தகாத ஒரு வாழ்க்கை முறை. அதே போல அந்த விவிலியத்தை விட்டு விட்டு வேற்று தத்துவங்களோடு என்ன செய்யறார் அப்படின்னா அவர் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிலை. அப்ப தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு கடவுள் இல்லை, கடவுள் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவருடைய வார்த்தையில் என்ன செய்ய, வாழ்க்கையில் நிறைவு இல்லை. அப்போ அதனால சொல்றாரு, மை ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அன்டில் இட் ரெஸ்ட்ஸ் இன் யூ என்று என்ன செய்யறார் அப்படின்னா, அங்கு புனித அகஸ்தினார் தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறார் அப்படின்னா தன்னுடைய அனுபவத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்போ எப்போ அவர் ஆண்டவரை பற்றி கொள்கிறாரோ, எப்போ ஆண்டவரை தேடி வருகிறாரோ, தன்னுடைய வாழ்வை அர்ப்பணமாக்குகிறாரோ, அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் நிறைவை அடைந்தார் என்று நம்ம அவருடைய வாழ்க்கை குறிப்பை வாசிக்கின்ற பொழுது பார்க்கிறோம். இப்போ பிரியமான பிள்ளைகள், இந்த தவ காலத்தில் என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய இதயம், நம்முடைய மனசு அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ அங்கே போகலாமா, இந்த தவ காலத்தில் நிறைய சோதனைகள் வருகிறது, நான் 40 நாள் என்ன செய்யணும் அப்படின்னா நோன்பு இருக்க என்று திட்டமிட்டேனே, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகணும்னு நான் திட்டமிட்டேனே, போக முடியலையே, கோயிலுக்கு போவதற்கு அல்லது ஆண்டவரோடு இணைந்து இருப்பதற்கு என்னுடைய பொருளாதாரம் ஒருவேளை தடையாக இருக்கின்றது, அல்லது என்னுடைய நண்பர்கள் எனக்கு தடையாக இருக்கிறாங்களே, அல்லது என்னுடைய எண்ணங்கள் எனக்கு தடையாக இருக்கின்றனது என்ன பல நேரங்களில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். நம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், வாழ்வு நிறை வாழ்வை கொடுத்தார். எந்த மனிதனும் கொடுக்க முடியாத, எந்த குருக்களும் கொடுக்க முடியாத நிறைவை, சுகத்தை, மகிழ்வை ஆண்டவர் கொடுத்தார். அதே ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் நம் முன்பாக எழுந்தருளியிருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட
நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இவர் தரக்கூடிய அந்த நிறைவை, மகிழ்வை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த பாடல் வழியாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு வாழ்வு தரக்கூடிய கடவுளை நாம் பற்றி கொள்வோம். என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆமாண்டவரே, நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக, அதுவும் நிறைவாழ்வை பெறுவதற்காக ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ மனிதர்கள் தர முடியாத ஆறுதலை, மனிதர்கள் கொடுக்க முடியாத மகிழ்வை, நிறைவை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான அந்த ஞானத்தினை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இருக்கிறார் என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இறைவா இயேசு தேவா இதயம் மகிழ்ந்து பாடும், என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்தவரே, எனக்கு நிறைவாழ்வை கொடுப்பதற்காக அப்பத்தின் வடிவில் எழுந்துள்ளி இருப்பவரே, எனக்கு ஒரு நிறைவாழ்வை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உடைய மாறாத பேரன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே தெய்வமே, இதோ நீர் எங்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து பல நேரங்களில் நாங்கள் மனிதர்களிடத்தில் நிறைவை தேடி இருக்கிறோம், மகிழ்வை தேடி இருக்கிறோம். தெய்வமே, இதோ இந்த தவக்காலத்தில் நாங்கள் தவறான மனிதர்களிடத்தில் எங்களுடைய நிறைவை, மகிழ்வை தேடாமல் உம்மில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய வலப்பக்கத்தில் எங்களுக்கு பேரின்பம் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வல்லமையையும் ஆற்றலையும் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும்
முடிவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.